இந்த கிளைமேட்ல முக்கியமா என்னெல்லாம் ஃபுட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அட்வைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து காலையில தூங்கி முழிச்சோன்னே இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படின்னா, மேக்சிமம் நம்மளோட நம்ம எடுத்துக்கிற தண்ணியும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ற தண்ணியும் சரி, கொஞ்சம் வார்மான தண்ணியா, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடான தண்ணியா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஹெர்பல் டீ வந்து மஸ்ட், அவசியமா இந்த கிளைமேட் இந்த சீசன் முடியிற வரைக்கும் எடுத்துக்கணும். அது என்ன ஹெர்பல் டீயா வேணாலும் இருக்கலாம். ஒண்ணுல சுக்கு மல்லி காப்பியா இருக்கலாம், இல்ல ஒரு வெந்நில வந்து சீரகமோ, இல்ல ஒரு பட்டையோ கிராம்போ ஏதோ ஒண்ணு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிற தண்ணியா இருக்கலாம். அது ஹெர்பல் டீயா மஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது, நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்ல வந்து மேக்சிமம் இஞ்சி இருக்கணும், பெப்பர் இருக்கணும். ஓகே. அடுத்தது அதுல வந்து காரத்தன்மை அதிகம் இல்ல நம்ம தொண்டையில காரத்தன்மை இருக்கிற மாதிரியான ஃபுட் வந்து கம்பல்சரியா இருக்கணும். ஒண்ணுல அது இஞ்சியா இருக்கலாம், இல்லைன்னா பெப்பரா இருக்கலாம். ஓகே. அடுத்தது, வாரத்துல 2 நாள் இல்லைன்னா 3 நாள் ஏதாவது ஒரு நான்வெஜ், நண்டு சூப்போ, சிக்கன் சூப்போ, நாட்டுக்கோழி சூப்போ, ஏதாவது ஒண்ணு சூப்பு வகையில நம்ம எடுத்துக்கணும். அந்த சூப்ல கண்டிப்பா இஞ்சியோ, பெப்பரோ, பூண்டோ இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஹெர்பல் டீ எடுத்துக்கணும், சூப் எடுத்துக்கணும். வெஜிடேரியன் மக்களா இருந்தோம்னா கண்டிப்பா எல்லா காய்கறிகளையும் போட்டு வெஜிடபிள் சூப் வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஓகே. ஃப்ரூட்ஸும் நமக்கு இந்த டைம்ல ரொம்ப உதவி பண்ணும். சிட்ரஸ் பழங்கள் இல்லாம இந்த லெமனும் ஆரஞ்சும் சில பேருக்கு கண்டிப்பா இந்த அலர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்கு சில சமயம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கொய்யா பழமோ, பைனாப்பிளோ, கிவி பழங்களோ இது எதுவுமே நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஓகே. அடுத்து, ஃபுட்ல ஏன் நான் இவ்வளவு விஷயம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே மெடிசன் எடுத்துப்போம், ஒரு நோய் வரும், மெடிசன் எடுத்துப்போம், நோய் சரியாயிரும். ஆனா நம்ம லைஃப் ஃபுல்லா கண்டிப்பா ஃபுட் எடுத்துக்க போறோம். அந்த ஃபுட்டை நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி, நம்ம உடம்பு ஹெல்த்தியா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான ஃபுட் நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்மளோட ரொட்டீன் பேசிஸ்ல ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டியை வந்து முக்கியமா அதிகப்படுத்திட்டே இருக்கலாம். நம்மளால லைஃப் ஃபுல்லா எந்த டிசீஸும் வராம நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் இருக்கும் எப்பவுமே. ஆனா லைஃப் ஃபுல்லா இந்த ஃபுட் நான் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த டிசீஸ்ல இருந்து என்னன்னா ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பா 100% இருக்கும். சோ அதுல நம்ம முக்கியமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த சீசன்ல. இல்ல நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர் சொன்னல, இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு, இந்த நோஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கவங்களுக்கு, ஸ்மோக் பண்றவங்களுக்கு எந்த ஃபுட் எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னா முக்கியமா மைதா சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ், ஊறுகாய் ஐட்டம், ஐஸ்கிரீம், கூலிங்கான பொருட்கள், சீஸ், ஃபேட்டு, பன்னீர் இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சிட்ரஸ் பழங்கள், ஆரஞ்சு, லெமன் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சுகர், சீனி இருக்கிற பொருட்கள், பீஸா, பர்கர், பேக்கெட்ல இருக்கிற ஐட்டம் இது எல்லாமே ஏன் அவாய்ட் பண்ண சொல்றேன்னா இதுல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். சோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து நமக்கு அலர்ஜிஸ் உண்டு பண்ணிட்டே இருக்கும். ஈஸியா அந்த சைனஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். என்ன ஒரு டிசீஸா இருந்தாலும் மெடிசன் பிளஸ் நம்ம லைஃப் ஸ்டைல்ல நம்ம எடுத்துக்கிற சில சேஞ்சஸ் தான் நமக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கும். என்ன டிசீஸா இருந்தாலும் சரி, முக்கியமா சைனஸ், காமன் கோல்டா இருந்தா நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன எல்லா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த டிசீஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வர முடியும். ரொம்ப ஃபைனலா ஒரு சம்மரி சொல்லணும்னா நம்மளோட தண்ணி நிறைய குடிங்க, ஹெர்பல் டீஸ் எடுத்துக்கோங்க, ரெகுலரா ஆவி குடிங்க. என்ன ட்ரீட்மெண்டா இருந்தாலும் சரி அந்த ட்ரீட்மெண்ட்டை கன்சிஸ்டன்டா ரெகுலரா பிரேக் இல்லாம ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும் போது டிசீஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியில வர முடியும். தேங்க்யூ. ஸோ subscribe for more videos. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.